இந்த கைது முயற்சியை தடுக்க ஒரு நீதி பேராணி, அதாவது ரிட் ஆஃப் புரைவேஷனை வழங்க வேண்டும் என கோட்டாபாய தனது மனுவில் கூறியிருக்கின்றார். ஆனால் கோட்டாபாய இவ்வாறாக தனக்கு ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து அதில் 11 அம்சங்களை அடுக்கிக் கொண்டாலும் முன்னர் போதும் இல்லாத வகையில் அவர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள், அதாவது கவுண்ட் டவுன் தற்போது நெருக்கமாக நகர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்று அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதோ அன்றே அது அவரை விசாரணைக்கு தேவையான நபர் என்ற வளையத்தை மறுபுறமாக கட்டத்தான் செய்திருக்கின்றது. அதுவும் தற்போது உள்ளே உள்ள அவரது முன்னாள் உளவு விசுவாசியான சுரேஷ் சாலையின் கைதும் 2019 இலங்கையில் தேசிய பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்கி அதன் மூலமாக தனது அரசு தலைவர் பதவியை உறுதிப்படுத்த முன்னெடுக்கப்பட்ட சதிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே பல சாட்சியங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் டெக்னிக்கலி கோட்டாவை தூக்குவதற்கான கவுண்ட் டவுன் ஆரம்பித்திருப்பதாகவே தெரிகின்றது.